2026-27க்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்ட காலமெல்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சுங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சமான அமைப்புகளில், அதாவது உங்களுடைய ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமான அமைப்புகளில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால 7.5 சனினால் இவ்வளோ நாள் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சுங்க. ஸோ வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதத்திலையும் டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இருப்பார். வேலை சார்ந்த விஷயங்களையும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய அளவுக்கு அன்னோன்யம் இல்லாத அமைப்புகள் இருக்குது. மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலை எவ்வளோ தான் பார்த்தாலும் அதற்கான ரெகக்னைஸ் இல்லாத அமைப்புகள், வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெப்புடேஷன் இல்லாத அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பொதுவாக பாவகிரகமாகிய சனியை குரு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால சனியினுடைய கெடுபலன் ஃபுல்லாகவே குறையக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். 7.5 சனியினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஜென்மச்சனி தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அந்த அமைப்புகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு வருஷம் ரொம்பவே கடுமையான அமைப்புகள் இருந்திருக்கும். அது இப்போ அதுக்கு ஒரு பாலைவனத்தில் சோலைவனமாகக்கூடிய அமைப்புகளில் குரு உங்களுக்கு ராசியாதிபதியாகி ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமான அமைப்புகளில் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால 7.5 சனியினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடனை வாங்கி கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வேணாம். அடிப்படை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஃபுல்லாகவே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி குழந்தை பாக்கிய அமைப்புகள், உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. தாய் தந்தையருக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ உதவிகளை கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. அவங்களுடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மற்றபடி உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. பெரிய அளவுக்கு குறை சொல்லக்கூடிய அமைப்புகளில் இல்லை. வாழ்த்துக்கள்.